சிபா ஆண்டு பொதுக்கூட்டம் 2023-24 முதல் நாள் நிகழ்வை நாம் முன்னதாக பார்த்தோம். இன்று இரண்டாம் நாள் நிகழ்வை காணவிருக்கின்றோம். இன்று செப்டம்பர் 22 இரண்டாம் நாள் நிகழ்வாக காலை 10 மணிக்கு பொதுக்கூட்டம் தொடங்கியது. பொறுப்பாளர்களின் பணிகள் மற்றும் அலுவலக தொடர்பு பற்றி செயற்குழு உறுப்பினர்கள் சசிகுமார் மற்றும் ராஜமூர்த்தி ஆகிய இருவரும் உரையாற்றினார்கள். தொடர்ச்சியாக 10:30 மணியளவில் சகாய் மறுவாழ்வு பயிற்சி மையத்தின் மருத்துவர் பிசியோதெரபிஸ்ட் திரு கஜேந்திரன் அவர்கள் மறுவாழ்வு பயிற்சியின் முக்கியத்துவம், தினசரி உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டில் கலந்து கொள்வதின் முக்கியத்துவத்தை பற்றி சிறப்பாக எடுத்து கூறினார்கள். இதைத் தொடர்ந்து செசையர் மறுவாழ்வு பயிற்சி மையத்தின் சார்பாக திரு ஷியாம் அவர்கள் மறுவாழ்வு பயிற்சியின் முக்கியத்துவம் பற்றி உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து 11:30 மணியளவில் குரல் நமது நிறுவனத்தில் பணியாற்றும் சிபா அமைப்பின் உறுப்பினர் சின்னதுரை அவர்கள் நமது குரல் என்ற தளம் மாற்றுத்திறனாளர்களுக்காக எவ்வாறு செயல்படுகிறது, வேலைவாய்ப்பு, கல்வி போன்ற தகவல்களை எவ்வாறு மற்றவர்களுக்கு தெரிவிப்பது, எவ்வாறு தெரிந்து கொள்வது என்பதை பற்றி தெளிவாக எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து மதியம் 12 மணி அளவில் சிபா அமைப்பின் ஆண்டறிக்கை, தணிக்கை, நன்கொடை, ஆண்டு வரவு செலவு கணக்கு, நிதிநிலை அறிக்கை ஆகியவற்றை பொருளாளர் சரத்குமார் மற்றும் செயலாளர் சரவணகுமார் அவர்கள் இருவரும் தெரிவித்தார்கள். இதனைத் தொடர்ந்து மதிய இடைவேளைக்கு பிறகு 2:30 மணி அளவில் அமர்சேவா சங்கத்தின் சார்பாக ஜூம் செயலி மூலமாக திருமதி மருத்துவர் சுமிதா அவர்கள் கலந்து கொண்டு மல மேலாண்மை, சிறுநீர் மேலாண்மை மற்றும் படுக்கை புண்ணிற்கான விழிப்புணர்வு மற்றும் வேக்கம் தெரப்பி சிகிச்சை பற்றி காணொளி மூலம் அனைவருக்கும் தெளிவாக உரையாற்றினார்கள். இதனைத் தொடர்ந்து மாலை 4 மணி அளவில் அனைத்து உறுப்பினர்களுடனும் கலந்துரையாடல் செய்து உறுப்பினர்கள் கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நிர்வாக குழு சார்பாக செயலாளர் சரவணகுமார் அவர்கள் பதிலளித்தார்கள். நிறைவாக இந்த 2 நாள் நிகழ்ச்சிகளுக்கும் கலந்து கொண்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் உணவு, தங்குமிடம், போக்குவரத்து போன்ற அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்த அனுகிரகா இல்ல நிர்வாகி திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் சிபாவின் செயற்குழு உறுப்பினர் திரு சந்தோஷ் அவர்களுக்கும், மேலும் இந்நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் சிபா அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்து நிகழ்ச்சி நிறைவடைந்தது. தொகுப்பு ராம்ஜி ட்ரஸ்ட். நன்றி.